இன்றைய புனிதர். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது மறைசாட்சியான புனித தேவசகாய பிள்ளை விழாவை கொண்டாடுகிறது. அருளாளர் தேவசகாயம் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா என்பவருக்கு கீழ் காரியக்காரராக வேலை பார்த்து கொண்டிருந்த நேரம் அவருடைய வாழ்க்கையில் சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் வந்தன. அத்தகைய வேலைதனில் அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தார். பிறகு அவர் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் மார்த்தாண்டவர்மாவின் படையில் தளபதியாக பணியாற்றி கொண்டிருந்த பெனடிக்ட் டிலாயின் என்பவரிடம் எடுத்து சொன்னார். அதற்கு அவர் விவிலியத்தில் வரும் யோபுவின் கதையை எடுத்து சொல்லி அவருக்கு விளக்கினார். இதை கேட்ட தேவசகாயம் யோபுவின் வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள், கவலைகள், சோதனைகளோடு ஒப்பிடும்போது தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று உணர்ந்து மன அமைதி பெற்றார். அதன் பிறகு வேத நூலை, விவிலியத்தை குறித்து முழுமையாக அறிந்து கொண்டார். கிறிஸ்தவ மதத்தை தழுவினார். விடுதலையின் கேள்வியை தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்பான் புரட்சி கவிஞன் பாரதியார். ஆம், நம்முடைய இந்திய விடுதலைக்காக ஏராளமான பேர் தங்களுடைய இன்னுயிரை துறந்தார்கள். தங்களுடைய வாழ்வையே முழுதாய் தியாகம் செய்தார்கள். அதே போல இந்திய மண்ணில் கிறிஸ்துவின் போதனையை மக்களுக்கு எடுத்து சொல்லி மடிந்தவர்கள் ஏராளம். அவர்களில் ஒருவர்தான் அருளாளர் தேவசகாயம். அருளாளர் தேவசகாயம் 1712 ஆண்டு ஏப்ரல் 23 நாள் நட்டாலம் என்ற குக்கிராமத்தில் திருவாளர் வாசுதேவன் நம்பூதிரி திருமதி தேவையம்மை என்ற தம்பதியினருக்கு தலைமகனாக பிறந்தார். சிறு வயதிலே இவர் ஞானமும் அறிவும் பெற்றவராய் விளங்கினார். இதனால் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா என்பவரின் அரண்மனையில் காரியக்காரராக மாறும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றார். அதன் பிறகு இவர் பார்கவியம்மா என்ற பெண்ணை மணமுடித்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். ஒரு சமயம் தேவசகாயத்தின் வாழ்க்கையில் சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் வந்தன. அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். அப்போது மன்னரின் படைப்பிரிவில் படைத்தளபதியாக வேலை பார்த்த பெனடிக்ட் டிலாயின் என்பவரிடத்தில் தன்னுடைய வாழ்வில் வரும் சோதனைகளை எடுத்து சொல்ல, அதற்கு அவர் திருவிவிலியத்திலிருந்து யோபுவின் கதையை எடுத்து சொல்ல தேவசகாயம் மன அமைதி பெற்றார். பிறகு அவர் தேவ நூலையும் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். அதனால் அவர் பத்மநாபபுரத்தில் பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை பீட்டர் பரேனேஸ் என்பவரை சந்தித்து கிறிஸ்துவை பற்றி இன்னும் முழுமையாக அறிந்து கொண்டார். கிறிஸ்துவை பற்றி அறிய அறிய அவர் உண்மையான கிறிஸ்தவராகவே மாறிப்போனார். ஆம், இறையேசுவில் பிரியமானவர்களே, அருளாளர் தேவசகாயம் 1745 ஆண்டு 17 நாள் வடகுலத்தில் திருமுழுக்கு பெற்று நீலகண்டன் என்ற தன்னுடைய பெயரை தேவசகாயம் என்று மாற்றிக்கொண்டார். இவரோடு சேர்ந்து இவருடைய மனைவியும் திருமுழுக்கு பெற்றார். அவர் தன்னுடைய பெயரான பாக்கியவியம்மா என்பதை ஞானப்பூ என மாற்றிக்கொண்டார். தேவசகாயம் திருமுழுக்கு பெற்ற பிறகு புது ஆற்றல் பெற்றவராய் உணர்ந்தார். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் மிக துணிவுடன் எடுத்துரைத்தார். இதனால் ஏழை எளிய மக்கள் அனைவரும் கிறிஸ்தவ மதத்திற்கு மனமாற தொடங்கினார்கள். இதை கண்ட ஒரு சில
புரோகிதர்களும் நம்பூதிரிகளும் திருவிதாங்கூர் மன்னரின் பிரதான அமைச்சரான ராமையின் தலவாய் என்பவரை சந்தித்து எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார்கள். இதை கண்டு சினமுற்ற அமைச்சர் இப்பிரச்சனையை மன்னரிடத்தில் எடுத்து சொன்னார். மன்னரோ மக்கள் அனைவரும் நடுங்கும் வண்ணம் தேவ சகாயத்தை கழுதையின் மீது ஏற்றி எருக்கலை மாலையை அவருக்கு அணிவித்து ஏறக்குறைய 8 மைல் தூரம் அவரை கூட்டி சென்று பலவிதமாக துன்புறுத்தினார். அப்போதும் கூட அவர் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவித்துக் கொண்டே இருந்தார். இதனால் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை மேலும் மேலும் பரவியது. இதை பார்த்து மிரண்டு போன சதிகார கும்பல் மன்னனிடம், இவரை இப்படியே விட்டால் சமய மாற்றம் பெருகுமே ஒழிய அது நிற்பதற்கான வழியில்லை. அதனால் இவரை தீர்த்து கட்டினால்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் என்று நயவஞ்சகமாக பேசியது. இதனால் மன்னன் தேவ சகாயத்தை தீர்த்து கட்ட துணிந்தான். 1752 ஆண்டு ஜனவரி 14 நாள் மன்னன் தேவ சகாயத்தை ஆரல் வாய் மொழிக்கு பக்கத்தில் இருக்கும் காற்றாடி மலைக்கு கூட்டி சென்று கொலை செய்வதற்காக நிறுத்தினான். அப்போது தேவசகாயம் வானத்தை அண்ணார்ந்து, தந்தையே, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். இப்போது நான் உம்மிடத்தில் வருவதை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி ஜெபித்தார். அதன் பிறகு மன்னன் தேவ சகாயத்தை துப்பாக்கியால் சுட்டுத்தள்ள ஆணையிட்டான். அதன்படி துப்பாக்கி குண்டுகள் தேவ சகாயத்தின் மார்பில் பாய அவர் மலையிலிருந்து சரிந்து விழுந்து தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். அவருடைய உடலின் ஒரு சில பகுதிகள் கோட்டாறு மறை மாவட்டத்தில் உள்ள தூய சவேரியார் ஆலய பீடத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் 2012 ஆண்டு டிசம்பர் 2 திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களால் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். அருளாளர் தேவசகாயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் ஏற்க துணிந்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒருமுறை மன்னரின் அமைச்சராக இருந்த ராமையின் தலவாய் தேவசகாயத்திடம், இழிப்பாளர் பின்பற்றும் சமயத்தை உடனே விட்டுவிடு, இல்லை என்றால் உன்னையும் உன்னோடு சார்ந்த கூட்டத்தையும் கழுமரத்தில் ஏற்றுவேன் என்று சொன்னபோதும் அவர் மிகவும் துணிச்சலாக, என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் துன்புறுத்துங்கள், கொடுமைப்படுத்துங்கள், ஆனால் கிறிஸ்தவர்களை மட்டும் ஒன்றும் செய்யாதீர்கள் என்று மிக துணிச்சலாக எடுத்து சொன்னார். அந்த அளவுக்கு அவர் கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கையும் பற்றும் கொண்டு வாழ்ந்து வந்தார். அவருடைய விழாவை கொண்டாடும் நாம் அவரை போல துன்பங்களை, அவமானங்களை, சிலுவையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர் என்று தூய மத்திய நற்செய்தியில் 16 அதிகாரம் 24 25 முடிய பார்க்கிறோம். ஆகவே இறையேசுவில் பிரியமானவர்களே, அருளாளர் தேவசகாயம் கிறிஸ்துவின் பொருட்டு தன்னுடைய உயிரை இழக்க துணிந்ததால் விண்ணகத்தில் நிலையான ஒரு இடத்தினை பெற்றுக்கொண்டார். நாமும் ஆண்டவர் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழக்க துணியும் போது வாழ்வினை பெற்றுக்கொள்வோம் என்பது உறுதி. அருளாளர் தேவசகாயம் வாழ்ந்த காலத்தில் சாதியின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் மக்களை வேறுபடுத்தி பார்க்கும் கொடுமை அதிகமாகவே நிலவியது. குறிப்பாக சூத்திரர்கள் என அழைக்கப்பட்ட மக்களும்
தாழ்த்தப்பட்ட மக்களும் அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் உயர் சாதியினர் வாழும் தெருக்களில் காலை வேளையிலும் மாலை வேளையிலும் நடக்கவே கூடாது. ஏனென்றால் இந்த 2 நேரங்களிலும் அம்மனிதர்களின் நிழல் மிகவும் பெரிதாக இருப்பதால் அது உயர் சாதியினர் மீது பட்டால் தீட்டாகிவிடுமே என்பதற்காக அவர்கள் தாழ்ந்த குலத்தை சேர்ந்த மக்களை காலையிலும் மாலையிலும் நடக்க அனுமதிக்கவில்லை. இன்னும் கொடுமை என்னவென்றால், தாழ்ந்த குலத்தை சேர்ந்த மக்கள் நடக்கும்போது கழுத்தில் ஒரு சிறிய வாளையையும் முதுகுக்கு பின்னால் ஒரு பெருக்குமாரையும் கட்டிக்கொண்டு செல்ல வேண்டும். எதற்காக என்றால், ஒருவேளை அவர்களுக்கு எச்சில் துப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டால் கீழே துப்பக்கூடாது. அப்படி துப்பினால் தெரு தீட்டாகிவிடுமே. அதனால் அவர்கள் தங்கள் கழுத்தில் கட்டியிருக்கும் வாளியில் துப்பிக்கொள்ள வேண்டும். முதுகுக்கு பின்னால் கட்டப்பட்டிருக்கும் பெருக்குமார் அவர்கள் நடந்து சென்றதால் தீட்டுப்பட்ட தெருவை சுத்தம் செய்வதற்காக. இப்படியெல்லாம் சாதியின் அடிப்படையில் கொடுமைப்படுத்தப்பட்ட தாழ்த்த குலத்தை சேர்ந்த மக்களோடு பிறப்பால் நம்பூதிரி என்ற உயர் குலத்தை சார்ந்த தேவசகாயும் சமமாக பழகினார். அவர்களை மனித மாண்போடு நடத்தி ஆண்டவர் இயேசுவை பற்றி நற்செய்தியை அறிவித்தார். அருளாளர் தேவசகாயத்திடம் இருந்த அந்த எல்லா மக்களையும் சமமாக பார்க்கும் மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா என சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் கிறிஸ்தவர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளும் நாம் சாதியின் அடிப்படையில் மக்களை வேறுபடுத்தி பார்ப்பது வேதனையளிப்பதாக இருக்கிறது. தூய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறுவார், இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்தில் 3ஆம் அதிகாரம் 28 பார்க்கிறோம். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் ஒன்றாய் இருக்கிறோம். இதை அருளாளர் தேவசகாயம் உணர்ந்து வாழ்ந்தார். நாமும் இதை உணர்ந்து கொண்டு எல்லா மக்களையும் சகோதர சகோதரிகளாக, உடன்பிறப்புகளாக, ஒரு தாயின் பிள்ளைகளாக பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆகவே அருளாளர் தேவசகாயம் அவர்களது விழாவை கொண்டாடும் நாம் அவரிடத்தில் விளங்கிய சாட்சிய வாழ்வையும் எல்லோரையும் சமமாக பார்க்கும் மனநிலையையும் நமதாக்குவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.